முன்னாடி தான் எலெக்ஷன் ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தோம். இன்னும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணிருக்கான். அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 962 டைலாக் இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்து டான்ஸ் ஆடி மாறிக்குவாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் ஒரு நைட் ஃபுல் நைட் உங்களுக்கு விட்டு போனால் அப்படி பத்திரமா வச்சுப்பின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது. அட்லீஸ்ட் 96ல் ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு, இவங்க அதுவும் கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ பேலன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்போல்லாம் ராஜ்குமார் என்ன பண்ணுறது எங்கே இருக்கேன்னு கேட்டேன்னா வந்து சார் அம்மா கூட இருக்கேன், அம்மா உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இவன் அம்மா பார்க்க போயிடுவான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைமு. மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான். ஸோ வந்து எப்போ கேட்டிங்கனாலும் கோயிலில் இருக்காங்குவான். ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான், ஒர்க்கில் இருப்பான். ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர். அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் லவ் பண்ணான்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை. ஸோ போய் சொல்ல வேண்டியதில்லை, ஏமாற்ற வேண்டியதில்லை, தண்ணடிக்க வேண்டியதில்லை. ஸோ எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ வந்து முக்கியமாக வந்து காலை ஷூட்டுக்கு வருவான், ஒர்க் பண்ணுவான், நைட் போய் படுத்துடுவான். ஸோ இதுதான். ஸோ அதனால் அந்த ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும். ஸோ இது நல்ல கேரக்டர். அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அது நடக்கவே இல்லை. இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அது கரண்ட் ட்ரெண்ட்லேயே இல்லை நல்ல பையன்றது. ஸோ அதனால் அது கல்யாணம் நடக்க எது இருக்கு அவனுக்கு. இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும். அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முதல் படம் இது. ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அந்த டீம், ப்ரொடியூசர், டைரக்டர், இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும், ஒரு டைரக்டருக்கும் அந்த கதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால் ப்ரொடியூசர், டைரக்டருக்கு, இந்த டீம், மற்ற மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாருக்குமே ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும். அது வெற்றி படமாக அமையணும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு டைம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கன்னி படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுன்றதாங்க எனக்கு ஆசை ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த கன்னி படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க, என்ன மாதிரி எடுத்தீங்க, அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த வழிகள் இருக்கு, மனசுக்குள் நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழியை தாண்டி இன்னைக்கு கொண்டு வந்து உங்க முன்னாடி இந்த தண்ணியை நிக்க வச்சிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதுல கஷ்டங்கள் நிறைய இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தான், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான். அந்த லொக்கேஷன் கூட்டு போய் காமிக்கும் போது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம் மேல. அந்த 5 கிலோமீட்டர் நடக்கும்போது என்னன்னா, இங்க வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா, என்னப்பா இங்கெல்லாம் கூட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. இல்ல சார், இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான், நீங்க வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த லொக்கேஷன் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தனால அது வந்து நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லொக்கேஷன் போனப்பதான் தெரியும், இங்க ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது, பர்மிஷன் வாங்கணும். அது ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன் எல்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேல உட்கார வைக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் இருக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேல தண்ணி வசதி கிடையாது. ஒரு பழைய வீடுங்க தான், பழைய வீட்டுல எல்லாருமே டெக்னீஷியன்ல தங்க வச்சிருக்கோம். எல்லாம் இன்டர்வியூ எங்களை சேர்த்து அந்த ஒவ்வொரு டெக்னீஷியனும், இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட், அவங்க அசிஸ்டன்ட் சப்போர்ட். அதே மாதிரி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டீம் ஒர்க்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கேமரா எடுத்துட்டு போகும்போது அந்த காட்டுல ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது, இதெல்லாம் வந்து கண்மடி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள். நம்ம வந்து திரையில பாக்குறோம், திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா அதுல அதை பார்த்துருக்கேன். சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுறோம். ஆனா திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்யறாங்க இல்லையா, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா தினக்கூலி டெய்லியும் காசு, நம்ம காசு கொடுக்குறோம், வேலை வாங்கிக்கிறோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமா ஒரு தீர்வு காணுங்கன்னு ஒரு ரொம்ப கூலிங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு காலங்கள் மாறி 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 போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால அவங்க வந்து பேசல. காரணம் என்ன, நான் ஃபர்ஸ்ட் நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியல.
நம்ம படத்தை பத்தி தான் நம்ம பேசணும், மற்றவங்க பத்தி பேச முடியும் இல்லையா? ஸோ படத்துல வந்து பேசுற டைரக்டர் எப்படி சொல்றது, கூட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் வேணாம் சிவா, என்ன இங்கெல்லாம் போதே பழம் ரொம்ப டென்ஷனா இருக்கு, எந்த வசதி இல்லை. இப்போ சாதாரண ஒரு பக்கத்துல கடை இருந்தா கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடலாம், ஒரு மாத்திரை எதுனா வசதி இருந்தா சாப்பிடலாம். எதுவும் எங்களுக்கு வசதி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா கஷ்டம் ஆகிடும். இல்லை சார் பண்ணலாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல பண்ணலாம், லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்க குடும்பமே அங்க போயிட்டு இருக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ எங்க பொண்ணு வந்து டாக்டரு, சரி மெடிசன்லாம் எடுத்துக்குமா, அவங்களுக்கு தேவையான மெடிசன் எடுத்துங்க, எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிசன்லாம் எடுத்துக்கணும். ஆனா மெடிசன் எடுத்துன்னு போனா கூட அவங்க அந்த ஒவ்வொருவரும் இப்ப வரதன் சார் அப்படி பேசுறாங்க, வரதன் சார் அடிப்படும் காலெல்லாம் அங்கங்க கிழிச்சிட்டு, நேச்சுரலாவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்படாது. அப்புறம் போடும்போது இல்ல சார், இல்ல சார் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அவர் இப்படி வருவாரு எனக்கு தெரியாது, எப்படி கன்னியா வருவாரு எனக்கு தெரியாது. இப்ப கன்னியா வந்து அமர்ந்துட்டு இருக்காரு, ரொம்ப குஷி. நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதிகமா எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டா நேச்சுரலாவே நடந்து கொண்டு இருக்குது.